என் அருமை உலகத் தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகால வேளையில் யோகாசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் மக்கள் விரும்புகிறார்கள். தமிழ் தெரிந்தவர்கள் மட்டும் இந்த நிகழ்ச்சியை உலகத்தில் பார்க்கவில்லை, மற்ற மொழி தெரிந்தவர்களும் பார்க்கிறார்கள். அதை பார்த்து பழகி தங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகளை நீக்கிக் கொள்வதோடு, ஏன் 10 ஆண்டுகளுக்கு மேலாக இது நடைபெற்று கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் தங்கள் பழகி வீட்டில் உள்ளவர்கள், நண்பர்கள் எல்லோருக்கும் இதை கற்றுக் கொடுத்து அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகளையும் நீக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமது அரங்கிற்கு பிரின்ஸ் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி நங்கநல்லூரிலிருந்து 3 மாணவிகள் வந்திருக்கிறார்கள். அதன் ஆசிரியர் ஸ்வீட்டிஸ் எம்எஸ்சி யோகா அண்ட் நேச்சுரோபதி படித்தவர்கள். அந்த பள்ளிக்கூடத்தில் யோகாசன ஆசிரியராக இருந்து இந்த குழந்தைகளை அற்புதமான யோகாசனங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். பிரதீக்ஷா, அக்ஷயாஸ்ரீ, சஞ்சுஸ்ரீ, இந்த 3 பேர்கள் இப்பொழுது ஏகபாத ஏக அஸ்தித ராஜ கபோடாசனத்தை செய்ய போகிறார்கள். என் அருமை மாணவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு அப்படியே படுங்கள். படு சடார்னு எப்படி குப்புறப்படு. கீழே உள்ள கால் ஃப்ளாட்டாக ஒன்று, கால் தலையில் நல்ல அமுங்கணும். ஒற்றைக்கால் ஏக பாத கபோடாசனம் என்றும் இதை சொல்லலாம். மார்பகம் எறியப்படுகிறது, முதுகெலும்பு விளைக்கப்படுகிறது, கால் விளைக்கப்படுகிறது. தைராய்டு கிளான்ஸ் பெண்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளையிலேயே தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்துடுது. தலையை மடக்கு, கால் வை. மெதுவாக அந்த கால் இறக்கு, அடுத்த கால் மடக்கு. மெதுவாக காலை இறக்குங்கள், தலையை இறக்குங்கள், தலையில் வை தரைய 2 மூச்சு வாங்கு. வலது கால ரைட்டில் இருக்க மடக்கு. ரைட், தலையிலே வைக்கிறிய. கை விரல் நல்ல ஒன்று போல் வைக்கணும். ரைட். மெதுவாக காலை இறக்குங்க. இப்போ அடுத்த காலை மடக்கு, காலை ஃப்ளாட் அவுடு. ஒற்றைக்கால் ராஜ கபோடாசனம் என்று சொல்லலாம். அற்புதமான ஆசனம் குழந்தைகளுக்கு. பாருங்கள், கழுத்தை பார்த்த உடனே தெரியும். கழுத்து வலி, கழுத்தில் ஏற்படக்கூடிய தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஹார்ட் லங்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இவைகளெல்லாம் முழுமையாக நீக்கக்கூடிய அற்புதமான ஆசனம். இதெல்லாம் குழந்தைகளுக்கு, சில குழந்தைகளுக்கு ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்துடுது, நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது. சின்ன குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கின்ற காரணத்தினால்
நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து விடுகிறது. காலக்கிளருக்கு, தலைக்கிளருக்கு, மூச்சு வாங்கு, அப்படியே என்ன பார்க்க திரும்ப, என்ன பார்க்க திரும்ப, எப்படி மத்தியில் வா, நீ மத்தியில் வா, நீ தள்ளி அவகிட்ட போகாத. அப்படியே விடு, அப்படியே விடு. பண்ணு பண்ணு பண்ணு. காலை ஃப்ளாட்டாக விடு, கீழே உள்ள காலை. அப்படியே கீழே இறக்குங்க. காலை கீழே இறக்கி அடுத்த காலை மடக்கு. சரி, மெதுவாக கீழே இறக்கி அங்கே பார்க்க உட்காரணும். எழுந்திரிச்சு உட்காரு. நேரே உட்காரு, நேரே உட்காரு. இன்னும் கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளிவோம்மா. அப்படி ரைட். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இவைகளெல்லாம் சின்ன வயசுலே சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தா வந்துவிடும். பெரியவர்கள் தலையை தொட வேண்டும் என்பதல்ல, தொட முயற்சித்தாலே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். கையை முடிந்த அளவு தூக்கி, தலையை தூக்கி புஜங்காசனம் மாதிரி பண்ணி, காலை முடிந்த அளவு தலையை தொட முயற்சி செய்தாலே உங்களுக்கு முழு பலனும் கிடைக்கும் என்பதுதான் உண்மை. இப்பொழுதெல்லாம் கழுத்து பிரச்சனைலாம் நிறைய 2 வீலர் 4 வீலர் இதெல்லாம் ஓட்டுறவங்களுக்கெல்லாம் கழுத்து வலி வந்துடுது. ஆஃபீஸில் ஒரே ஸ்டேஜில் உட்கார்ந்தவங்களுக்கு முதுவலி வந்து விடுகிறது, கழுத்து வலி வந்து விடுகிறது. இப்போல்லாம் கம்ப்யூட்டர் உலகம், மணிக்கணக்கில் கம்ப்யூட்டரில் உட்காடுறாங்க. இது போன்ற ஆசனங்களை செய்தால் அவர்களுக்கு கழுத்து வலியே வராது. வேறே விடக்கூடிய லெவலெல்லாம் சில பேர் போயிடுறாங்க, வலி தாங்க முடியலன்ட்டு. இந்த ஆசனங்களை செய்தால் நிச்சயமாக அந்த வலி வராது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆசனத்தால் முடியாத, குணமடையாத வியாதியே கிடையாது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இது போன்ற ஆசனங்களை சிறியவர்களும் நடுத்தர வகுப்பினர்களும் அலுவலக உத்தியோகஸ்தர்களும் பழகி தங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளை நீக்கிக் கொள்வதோடு அப்பிரச்சனைகளை வராமலே நீக்குவதற்கான வருமுன் காப்போனாகவும் இந்த ஆசனத்தை நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.